சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நம்ம பிறவி பலன் அடையிற சந்தோஷம் இப்பதான் வந்திருக்கு சாமி. நானும் மெட்ராஸுக்கு போகணும். இந்த பீச்சு, பார்க்கு, வள்ளூர் கோட்டை, மகாலிபுரம் சுற்றி பார்க்கலான்னு நினச்சேன். மெட்ராஸு சென்னையா மாறினதான் மிச்சம். பரவாயில்ல, எப்பயாவது நடக்கும்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு அது கட்டாயமாக நடந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? என் சின்ராசி தான். அவன் மட்டும் இந்த ஊருக்கு வரலன்னு வச்சுக்க, நம்ம இந்த ஊருக்கு வந்திருப்போமா? நம்ம வாழ்க்கையே நல்லாத்துல கழிஞ்சு போயிருக்கான். ஆடு மாடை மேய்ச்சி விட்டு. ஐயோ மாம்சு, என்ன கடல் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன். நான் இப்பதான் முதல் தடவையா கடலை பாக்குறேன். எவ்வளோ பெருசா இருக்கு. கடல் அலைலாம் எப்படி அடிக்குது பாருங்களேன். ஆமா, இந்த கடல் அலைகளை பார்த்துட்டே இருந்தா கவலைலாம் அப்படியே மறந்துடுவாங்க. அதுக்கு தான் இத்தனை பேர் வந்து கடல் அலைக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆமா மாம்சு, இவங்களுக்கு தினம் தினம் திருவிழா மாதிரி தான் இருக்கும் போல. எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா விளையாடுறாங்க பாருங்களேன். சென்னையில இருக்கிறவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க தான். எப்ப வேணாலும் கடற்கரைக்கு வந்து நிக்கலாம். வாங்க மாம்சு, போய் விளையாடலாம். நீ பண்ணி போ. அட வா, நான் இங்க இருக்கேன், நீ போய்டு. சரி சரி, வரலையா? நீ வச்சுட்டு போ. மாம்சு வாங்க. ஆத்து பத்திரம். ஆமா, இந்த பீச்சில் தானே சின்ராஸுக்கு ஆபத்து வந்த மாதிரி துளசி கனவுல கண்டதை சொன்னிச்சு. நம்மளும் இந்த பீச்சுக்கு வந்திருக்கோம். ஒருவேளை சின்ராஸ் வந்திருந்தா நடந்தால் நடக்கும். எப்படியோ சின்ராஸ் இந்த பீச்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். நம்மளும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நல்லது நடந்தா சரிதான். ஆத்தா மகமாயி, உன்னதான் தாய் நம்பியிருக்கேன். துளசிக்கு நான் கொடுத்த வாக்குப்படி சின்ராஸை கண்ணில் காட்டுத்தா. எல்லாம் உன்னை நம்பிதான் இருக்கேன். அடேங்கப்பா, என்னடா இது? நம்ம உள்ள தேர்தல் வந்தா தானே கடகுனி போட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. இது அந்த மாதிரி இருக்கு. இங்க கிடைக்காத பொருளை இருக்காத பொருட்க போகும்போது அபத்தா காதுல பெருசா ரெண்டு தொங்குமே, அந்த மாதிரி ஏதாவது வாங்கி போய் கொடுத்தோம்னா ராஜகலவி பயங்கர ஹாப்பி ஆயிடும். ஒண்ணுக்கு 5 வாங்குறோம். சின்ராசா பாக்குறோம். அடடா, அட இங்க வர்றா, பச்சைய பல வகையில போட்டுக்கிட்டு இருக்காங்க. போடுங்கடா போடுங்கடா. அப்பாடா, என்னை ஏமாத்திட்டல திவ்யா, என்னை ஏமாத்திட்ட. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. உன்னை நான் தானடி ஏத்தி விட்டேன். என்னைவே நீ உதச்சு தள்ளிட்டல. இதெல்லாம் போதாதுன்னு என் குழந்தையையும் என்னை பார்க்க விடாம, என்கிட்ட பேச விடாம, என்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்கறேன்ல. நான் விடவே மாட்டேன்டி, விட மாட்டேன், விட மாட்டேன். ஏய், பார்த்து போடா. உன் அண்ணன் வீட்டுல யாரு தடுத்தாலும் சரி, நான் என் குழந்தைய கூட்டிட்டு தான் வீட்டுக்கு போவேன். ஏன்னா அவ என் குழந்தை, என் குழந்தை. தர்ஷு என்னோட வாரிசுடி. அவளை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும்
கொல்லாம விட மாட்டேன். எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். யோ பார்த்து போக மாட்டியா? ரோட்டை பார்த்து ஓட்டியா? முதல்ல வந்துட்டாங்க. மாம்சே நீங்களும் வாங்க. வேணாம் நீ உட்காரு. வாங்க மாம்சே. விளையாடுனது போதும், உட்காரு. ஐஸ் சாப்பிடலாமா? ஐஸா? இப்பதான் தண்ணியில விளையாடுனா ஐஸ் சாப்பிடலாம். ஐயோ மாம்சு, என் பேக் அந்த போட்டோ கடையிலேயே விட்டுட்டேனே. சரியா போச்சு. நீ இருக்கிற பத்தியா எங்க நடிகர் கூட போட்டோ கடையில போட்டோ எடுத்து அங்கேயா? நீங்க இரு, நான் பேசிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துருங்க. நீங்க நான் வரேன். அட எதுக்கு நடிகை படமா நிக்க வச்சிருக்காங்க? அடடா நம்ம திரிசா சின்ராசு தேடி வந்த இடத்துல திரிசா செம்மையா இருக்காப்லையே. சாமி, என்ன இந்த புலிக்குட்டிக்கு சோதனை? தலைவா, அடடா என் தலைவர் தண்ணியே அடைக்கிறாப்லையே. போட்டோ எடுக்கணுமா? நேர்ல நிக்கிற மாதிரி எடுத்து தரேன், எடுத்துக்கிறியா?